بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي إنا أرسلناك شاهدا مبشرا ونذيرا داعيا إلى الله بإذنه سراجا منيرا وبشر المؤمنين. قال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. கண்ணியத்திற்கும் பாசத்திற்குரிய மஸ்ஜிதே ஹிதாயா பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளே, இந்த பயானுக்கு ஏற்பாடு செய்த பொன்னேரி வட்டார ஜமாஅத் சபையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய இந்த மஹல்லாவுடைய ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்துக்கு பதிலை எதிர்பார்க்க வேண்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பொன்னேரி வட்டார ஜமாஅத் சபை எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாலிபர்களும் இன்றைய வாலிபர்களும் சொல்லி எண்ணி சேர்ந்தவங்க தலைப்பு கொடுத்தாங்க. ஆனால் இப்போதைய காலகட்டத்துக்கு இங்கே பேசுறதுக்கு அந்த குறைந்த மக்கள் இருக்கிறதுனால அந்த வாலிபர்கள் இல்லை இருந்தாலும் கடைசியாக அந்த விஷயத்தையும் சொல்லிடுவோம். இப்போ நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் எவ்வளவு பிரிய வைக்க வேண்டும், பிரிய நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அன்பு வைக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நபியு ஈமான் கொண்டவர்களே இன்னா அர்சல்னாகா, உங்களை நான் அனுப்பி வைத்தோம் ஷாஹிதன் சாட்சி சொல்லக்கூடியவராகவும் முபஷ்ஷிரன் சுபச்செய்தி கொள்வதாகவும் வநஸீரன் எச்சரிக்கை செய்வதாகவும் தாயியன் இலல்லாஹி பிஇذنஹி, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியதற்காகவும் உங்களை அனுப்பினேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறது என்னன்னு கேட்டா, இந்த ஆயத்தை நாம இந்த ஆயத்துக்கு ஒரு ஹதீஸை குறிப்பாக வைக்கும்போது பெருமானார் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வ நாஸி அஜ்மஈன். இப்போ பெருமானார் சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்கள் அல்லாஹ் மக்களை விட யாரு நபியின் மீது பிரிய வைக்காதவரை அவர் உண்மையான முழுமையாக ஆக மாட்டாரு. இப்போ பிரிய நீங்க சொல்லும் போது என்ன பிரியம்? நபியின் மீது பாத்திஹா ஓதி போறது, ஓதுறது ஓதுறது, இது மட்டும் பிரியம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே என்ன செய்து காட்டியிருக்கிறார்கள், என்ன செய்தார்கள், அதை அனைத்தையும் வாழ்க்கையிலே முழுமையாக பின்பற்றி நடப்பதுதான் இதுதான் நபியின் விதிவிலியம். என்ன செய்து காட்டினாங்க? நபியினுடைய சுன்னத்தான வழிமுறைகள் அன்றாட வாழ்க்கையில சாப்பிடும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சாப்பிட்டாங்க, சுப்ரா எப்படி சாப்பிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி சாப்பிடுறோம்? எல்லாம் பணக்காரங்க ட்ரைனிங் டேபிள் ரெடி போட்டு வச்சு உட்கார்ந்துட்டு இல்லை ஸ்டைலா உட்கார்ந்துட்டு இன்னைக்கு சாப்பிடுறோம். இது நம்பி விரும்பல, இது சுத்தத்து இல்லை. ட்ரைனிங் டேபிள் சாப்பிடுறது சுத்தத்து இல்லை. சுப்ரா குடிச்சிட்டு குடும்பத்தாக உட்கார்ந்து சாப்பிடுறதுதான் நபியுடைய சுன்ன. இது நபியுடைய வேலையது. அதே போல சாப்பிடக்கூடிய இடத்திலே சாப்பாடு மருந்தை கீழே இருந்தால் அதை சுத்தம் செய்து சாப்பிட நபியுடைய சுன்ன. ஒரு தடவை ஒரு சஹாபி ஜனாதி வழியா இருந்தாங்க. அவங்களுடைய பேர் ஞாபகம் இல்லை. அவங்க பாரசீக நாட்டுக்கு போனாங்க. அங்கு பார்த்தா அந்த நாட்டினுடைய எல்லா மக்களும் சாப்பாடை வச்சிருக்காங்க. வைக்கும் போதே சாப்பாடு கீழே விழுந்துச்சு. அபூ ஹுதைஃபா என்ற சஹாபி சாப்பாடு
கீழே விழுந்துச்சு. அதை எடுத்து சுத்தம் பண்ணி சாப்பிடுறாங்க. அந்த பாரசீக நாட்டினுடைய மக்கள் சொல்றாங்க, இது எங்களுடைய நாட்டில் இப்படி சுத்தம் செய்து சாப்பிடுவது நாங்க விரும்ப மாட்டோம். சொன்ன கண்ணு அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய தலைவர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு மருந்தை சுத்தம் செய்து சாப்பிடுவது, சுத்தம் செய்து சாப்பிடுவது சுண்ணத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். ஏழை நபிகளுக்காக வேண்டி நான் நபியுடைய சுண்ணத்தை விடமாட்டேன் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட சஹாபாக்களும் உலகத்தில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நாம் ஒன்று செய்ய முடியுமா? நாம் செய்யலாமா? அது மட்டுமில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வேட்டி கட்டுகிறீர்களே, அந்த வேட்டியை அந்த கையை கரண்டை காலுக்கு மேலே கட்டணும் என்று சொன்னாங்க. இன்னைக்கு நாம் எப்படி கட்டுறோம்? இந்த அரசியல்வாதி எல்லாம் பார்த்தா நாங்க இந்த அரசியல் இருக்கிறோம், இந்த கட்சியில் இருக்கிறவர்கள் 4 வேட்டியை எடுக்கிறாங்க, எல்லாம் முக்கிய முக்கியமா சேர்த்து பள்ளிவாசல் கொண்டு வந்தாங்க. இமாம் சாஹிப் பள்ளிவாசல்ல நீங்க கரண்டை காலுக்கு மேலே வேட்டியை கட்டிக்கிறது சும்மா சொல்றாரு. இவரு பார்த்தா கரண்டை கால் கீழே கட்டியிருக்காரு. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவினுடைய ஜனாதிபதியாக இருந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி, அரசியல்வாதிகளை சந்திப்பதற்காக வேண்டி அந்த மக்கள் அழைத்தார்கள். அழைக்கும் போது மக்கள் எல்லாம் சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களே, நீங்க அரசியல்வாதியை தலைவரை சந்திக்க போறீங்க, நீங்க ஒரு ஜனாதிபதி, நீங்க வேட்டிய கரண்டைக்காரங்க மேல தூக்கி கட்டிட்டு வந்தா அரசியல்வாதி எவ்வளவு மதிக்க மாட்டான், நீங்க கரண்டைக்கால கீழே வேட்டியை விடுக்கணும்னா மதிக்கலாம்னு சொல்லிட்டு ஊரவுல எல்லா சகாக்களும் சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, லா ஹாதா இஸாரும் சாஹிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏதோ ஒரு மனிதர்களுக்காக வேண்டி என்னுடைய நபியினுடைய சுன்னத்தை நான் விடுவேனா? என்னுடைய நபியினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரண்டைக்காலுக்கு மேலே வேட்டி உடுப்பதை சுன்னத் என்று சொன்னார்களே, அந்த சுன்னத்து தான் எனக்கு தேவை. இந்த மனிதர்களுக்காக வேண்டி நான் வேட்டி கரண்டைக்காலுக்கு கீழே கட்டப்பட சொன்னார். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அரசியல்வாதிகள் அரசியல் ஈமான விட்டுறாங்க. ஈமான விட்டுட்டு இன்னைக்கு அரசியல்வாதிக வேட்டிகளை கட்டுறாங்க, கரண்டை கால கீழே இருக்குது. நாம் இது நபியினுடைய முகப்பதா? மேலே ஏறி பேசுறாரு, வீட்டினுடைய ஈமான இறக்கமான மேடையில பேசுறாரு, கீழே வந்தா ஈமான ஒரு பக்கம் இருக்கும், அவரும் இருக்கிறாரு. இது நபியினுடைய மேல முகப்பதா? முகப்பதன் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்து காட்டினாங்க, எப்படி செஞ்சாங்க? ஐஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஊசி போட்டு இருந்தேன், என்னால போகவே முடியல, இருட்டே இருக்குது. நபிகள் நாயகம் வீட்டுடைய கணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டு வாசலுக்குள்ள வந்தாங்க. வந்த உடனே அவருடைய முகத்துடைய பிரகாசத்துல ஊசி உலகத்துல ஊசியுடைய தொடக்கத்தில் தோணுதுன்னாங்க. இன்னைக்கு நம்மால சொல்லிட்டு அவங்க கூட்டம் ரசூலுல்லா போஸ்ட் வேண்டி அவன் சாதாரணமான மனிதர், நீங்க அவருடைய சுண்ணத்தெல்லாம் பின்பற்றாதீங்க, நீங்க தராபையா கூட 20 ரக்காத் தொழுவாதீங்க, 8 ரக்காத் தொழுது போயிருங்க, தொழுகைக்கு பிறகு துஆலாம் இல்ல, கையெல்லாம் தூக்க தேவையில்லை, நாங்க ஸ்ரீலங்கா தனியா ஓடிட்டு போயிருக்கிறோம், துஆலாம் கபூலாகான்னு சொல்லி நம்மால ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். இதனுடைய கூட்டங்கள் எப்படி சொல்லிட்டு வாசியாக முடியும்? துஆ ஓதுவது நபியினுடைய சுன்னத். பெருமாள் சொன்னாங்க, அத்துவாவு முஹிப் இபாதா. ஒரு மனிதனுக்கு மூளை இல்லை என்று சொன்னால் மனிதனே இல்லை, இபாதத்துக்கு துஆ இல்லை என்று சொன்னால் அது இபாதத்தாகாது, வணக்க வழிபாடாகாது. அப்ப நான் செய்யணும், துஆவுக்கு இபாதத்துக்கு வணக்க வழிபாடுக்கு துஆ தேவை, துஆ அவசியம். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இதான் நபியுடைய முஹப்பத். இன்னைக்கு ரொம்ப பேர் முஹப்பத் இருக்காங்க. என்னன்னா முஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அம்ர் இப்னு ஜஹல் என்ற ஒரு சஹாபி, அவர்கள் கால்கள் இழக்கப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் போருக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறேன், நீங்க எனக்கு அனுமதி கொடுங்க.
சொல்றாங்க, அம்ருல் ஜஹம் அவர்களே, காலம் மூலமா இருக்குது, நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? அந்த அம்ருல் ஜஹம் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே, நான் போய் ஷஹீதாக்கப்பட்டு நான் சொர்க்கத்திலே முதல் ஆளாக இருக்க வேண்டும், நான் விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. சொன்னாங்க, அம்ரே நீ போருக்கு செல்லுன்னு சொல்லிட்டாங்க. அம்ருல் ஜஹம் ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய 4 பிள்ளைகளும் போருக்காக வேண்டிய இஸ்லாமிய போருக்காக செல்கின்றார். செல்லக்கூடிய நேரத்திலே அந்த மதீனாவிலே ஷஹீதாக்கப்பட்டு 4 பிள்ளைகளும் அம்ருல் ஜஹம் அவர்களும் மரணித்து விட்டார். ஒட்டகத்தின் மேல் ஏற்றி கொண்டு வரப்படுகின்றது. ஒட்டகம் மதீனாவை நோக்கி வரப்படுகின்றது. அப்பொழுது அவருடைய மனைவி வந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவன் மரணித்து விட்டார், ஷஹீதாகி விட்டார், ஒட்டகம் மதீனாவை நோக்கி வரப்படுகின்றது சொன்னாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அருமை பெண்மணியே, உன்னுடைய கணவன் துஆ செய்திருக்கிறார், அல்லாஹும்ம லா ததர்னி அல்லாஹும்ம லா ததுனி இலா கபி, இறைவா என்ன குடும்பத்தின் பக்கம் வீடுகளாக துஆ செய்து போயிட்டாரு. அதனால அந்த ஒட்டகம் வரப்பட்டிருந்து எந்த ஒட்டகம் எங்க நிற்கிறோ அங்கேயே ஜனாதாவை அடுக்க சொன்னாங்க. ஆனா அங்கேயே அடைக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹின் மீது அந்த சஹாபாக்கள் வைத்த அன்பு, அந்த சஹாபாக்கள் வைத்த பாசம் எப்படி என்று சொன்னால் சாதாரணமான பாசம் அல்ல. இன்னைக்கு நாம் பாசம் சொல்கின்றன, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை நாம் இடத்துல இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு சஹாபி போருக்காக போயிட்டார். தன்னுடைய மனைவியிடத்துல சொன்னார், நான் வர்ற 2வது மாடியிலிருந்து கீழே இறங்கக்கூடாது, என் அனுமதி இல்லாமல் சொல்லிட்டு போயிட்டார். சொன்ன உடனே அந்த பெண்மணியினுடைய அத்தா முதல் மாடியில் இருக்கார். உடனே சரிங்க கணவன் போவான்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அவர்களை கேட்கிறாங்க, பெண்மணி ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவன் அனுமதி இல்லாம கீழே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, இன்னும் என்ன பண்றது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அருமை பெண்மணியே, உங்க அத்தாவை பார்ப்பதை விட உன்னுடைய கணவனை பேச்சை கேட்பதுதான் மிக மிக சிறந்தது என்று சொன்னாங்க. அந்த பெண்மணி போகல. 2வது நாள் நம்ம அத்தா மூத்தாயிட்டார். மூத்தான உடனே அந்த பெண்மணி கேட்கிறா, யார சொல்லலாம், என்னுடைய அத்தா என்னுடைய தந்தை அவர்கள் மரணித்து விட்டார், அவருடைய ஜனாதாவை பார்க்க வேண்டும், ஆனா என்னுடைய கணவனுடைய அனுமதி இல்லாமல் சொல்லலாமா? கேட்கும் போது பெருமாள் சொன்னாங்க, அருமை பெண்மணியே, உன்னுடைய கணவனுடைய வார்த்தையை நீ மதித்து நடப்பது, உன்னுடைய அத்தாவுடைய ஜனாதாவை பார்ப்பதை விட மிக சிறந்தது. இந்த அத்தா ஜனாதாவை அவர் முடித்து விட்டார்கள், நாளை மனுஷன் மைதானத்திலே உன்னுடைய அத்தா சொர்க்கவாதியாக இருப்பார் என்று பெருமாள் சொன்னாங்க. சொன்னவுடன் அந்த பெண்மணி சந்தோஷப்பட்டா, என்னுடைய அத்தாவுடைய ஜனாதாவை நான் பார்ப்பதை விட கர்மனுடைய பேச்சை கேட்டு நடப்பதுதான் சிறப்பு என்று சொல்லியிருக்கார்களே, உங்க அத்தாவை சொர்க்கத்தில் பார்க்கிறார்களே, அல்லாஹ் என்னுடைய அத்தாவுக்கு சொர்க்கவாதியாக ஆக்கிடுவார் என்று வாக்கியம் பெற்று பெண்மணிகள் எல்லாம் இன்னைக்கு நபியுடைய வார்த்தையை பின்பற்றி நடந்தார்கள். இன்னைக்கு நம்ம பெண்கள் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு வெளியே போனா தலையில இல்லை, பருதாவுடைய அடிப்படையில் சுண்ணத்தான கோலம் இல்லை. பாத்திமாருடைய எல்லாம் கோலங்கள் இஸ்ரேலாக வந்தாங்க. அத்தா காலையில என்ன செய்யற நெய்ல இதுக்கு ரொம்ப ஒன்பதா ஏற்படுது, என்ன பண்றது கேட்டாங்க. இப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம வீட்டில் உள்ள பெண்கள்லாம் பெண்கள் இல்லை, மிக்சி வந்துருச்சு, கிரைண்டர் வந்துருச்சு, வாஷிங் மிஷின் வந்துருச்சு, திறந்தா தண்ணி வந்துருச்சு, எல்லாமே சுலபமா இருக்கு, எந்த வேலையும் இல்லை. பாத்திமா ரலியல்லாஹு காலத்திலே கிரைண்டர் இல்லை, மிக்சி இல்லை, வாஷ் மிஷின் இல்லை, எல்லாமே கையில தான் அம்மியில தான் தேங்காய் அரைக்கணும், மாவு அரைக்கிறா கல்லுல தான் இருக்கணும், தண்ணி இருக்கிறா கிணத்துல வாதியை எடுத்து இருக்கணும், எல்லா வேலையும் கஷ்டம். பெருமாள் வந்தாங்க,
யார் சொல்லலாம் அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு போது பெருமானார் சொல்றாங்க, பாத்திமா இந்த இரவு எழுப்பும் போது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதிட்டு வேற உயிர் நடந்து வேற கட்சாயம். இன்னைக்கு நம்ம பாத்திமா இருக்க போய் வீட்டுல போய் சொன்னா நம்ம பாத்திமா சொல்றா, அது நாங்கெல்லாம் சீரியலை பார்த்துட்டு தூங்குறதுக்கே நீங்க 12 மணி ஆகுது, இதை வேற வந்து சொல்றாங்களா, நாங்கெல்லாம் எப்படி அதுல ஓதுறது, நாங்க எப்படி ஓதுறது? நவீன ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பெத்த குழந்தைய தாளாட்டும் போது எப்படி ஆடுறாங்க தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று இந்த கலிமாவை சொல்லி தாளாட்டுவாங்க. அப்போ அந்த பிள்ளை வளரும் போதே கலிமாவுடைய பாக்கியம் பெற்ற பிள்ளையாக அல்லாஹ் என்ற வார்த்தை வரும். இப்போ விளக்கிற பிள்ளைக்கு எப்படி தாளாட்டுறாங்க? அந்த அம்மா ஒரு கையில செல்போனை வச்சு சீரியலை பார்க்கறாங்க, ஒரு பக்கம் அப்படியே தாளாட்டிலே இருக்கிறாங்க. அந்த அம்மா சீரியலை பார்க்கறது என்ன செய்யுது? அந்த புள்ள 3 வயசு ஆகுது, அதுவும் செல்போனை வேண்டி அதுவும் சீரியலை பார்த்துட்டு என்ன பண்றது? அது என் பிள்ளை செல்போனை விட மாட்டேங்கிறது, சாப்பாடு கொடுக்கும்போது செல்போனை கேட்கிறாங்க. ஏன் கேட்காது? நீங்க செல்போனை வச்சு நீங்க பார்த்துட்டு அது செல்போனை கேட்குது. நீங்க அந்த காலத்துல லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி தாளாட்டுனா அந்த பிள்ளை கலிமாவுடைய வார்த்தை கிடைக்கும். இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு பேசலாகி போச்சு. அருமை சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வெளிப்படுத்தலா வாழ்ந்தா வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும், வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும், வாழ்க்கையிலே பரக்கத் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை போருக்கு போனாங்க, தண்ணியே இல்லை. தன்னுடைய மருமகனால் அடியை கொண்டாங்க. ஏன்பாரா தண்ணி இல்லை, என்ன பண்றது? கொஞ்சம் தூரம் வெளியே வந்தாங்க. ஒரு 3 ஆண்டு ஒட்டகத்துக்குள்ள தண்ணி எடுத்து வருது. அதுக்குள்ளே நான் போட்டா ஏமா கொஞ்சம் வாமா, நான் வர மாட்டேங்க, தண்ணியே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ரசூலுல்லாஹ் வந்தாங்க, ஒரு 3 ஆண்டு வந்துச்சு, தண்ணியை எழுதி வச்சாங்க. சஹாபாக்கள் எல்லாம் குடிச்சாங்க, ஒது பண்ணாங்க, விருதுகள் சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டு எல்லாம் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, அது தண்ணியை தூக்கி ஒட்டகத்துல வெளியிட்டு அந்த பெண்மணி பாரசி, என்னடா இது புதுமா இருக்குது, 2 குடம் தண்ணிய குடிக்க தண்ணிக்காங்க, ஒது பண்ணாங்க, விருதுகள் எல்லாம் சாப்பிட்டு தண்ணி காலியாவாங்க. அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய ஆச்சரியத்தை பார்த்து அந்த பெண்மணி இஸ்லாமுக்கு வந்த வரலாறை இன்னைக்கு மறக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதங்கள் ஒன்றில்லை இரண்டில்லை பல அற்புதங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு காட்டி தந்திருக்கிறார். அருமை சகோதரர்களே, இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது நாம் சிந்திக்க வேண்டும். மஹப்பத் சொன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்களோ அதை முழுமையாக பின்பற்றணும். அதே போல ரசூலுல்லாஹ் அதிகமாக நினைக்கணும். யார் யாரும் நினைக்கிறாங்க? அல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? குர்ஆன்ல நீங்க தொழுவோம், நான் தொழுக சொல்றேன், நீங்க ஸகாத் கொடுங்க, நீங்க ஹஜ் செய்யுங்க, நீங்க நோன்பு வைங்க, எல்லாமே நீங்க செய்யுங்க. ஆனா நபியை பார்க்க வரும்போது இன்னல்லாஹ் அல்லாஹ்வும் வ மலாயிகத்துஹு அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க ஸல்லல்லாஹு சொல்றீங்க, அல்லாஹ்வே ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மலக்குமார்கள் சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க. அப்ப ஸலவாத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது? இன்னைக்கு ஸலவாத்து சொல்றதுக்கு தொழுகையினுடைய பிறகு இமாம் சாஹிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாரு. எல்லாரும் என்ன செய்வாங்க? அது சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. நபியின்மே ஸலவாத்து சொல்றது கஷ்டமா இருக்குது. வெள்ளிக்கிழமை அசருக்கு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் தஸ்லீமா என்று ஓதுவோம் என்பது தர ஓதுவோம் என்று இமாம் சொல்றாரு. இவரு பார்க்கிறாரு, இமாம் எப்படா துஆ முடிப்பாரு, எப்படா முடிப்பாரு, இவ்வளவு நேரமா ஓதுறாரு பார்த்துடலான்னு. இன்னைக்கு நபியின் மீது
நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றாவிட்டால் மறுமையிலே பெருமானாருடைய ஷஃபாத் எப்படி கிடைக்கும்? நீங்க நினைக்கிறீங்க நான் தொழுவது, நீங்க தொழுகையை எப்படி கமலாசன் போட்டு தெரியும்? தொழுகையை கட்டி கட்டவுடனே கடையினுடைய பிரச்சனை, தொழுகையை கட்டி கட்டவுடனே குடும்பத்துடைய பிரச்சனை, தொழுகையை கட்டி கட்டவுடனே மகல்லாவுடைய பிரச்சனை எல்லாமே ஒரு நிற்கிறது. 4 ரக்காத் தொழுமா, 2 ரக்காத் தொழுமா, 5 ரக்காத் தொழுமா, இன்னைக்கு ரக்காத்தையும் சந்தேகம். நம்முடைய தொழுகை நம்முடைய ஆவலிலே பண்றே இந்த தொழுகையினுடைய குறைகளை அடைவதற்காக முடித்தால் நபியினுடைய சுன்னத் மறுமை நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் நிப்பாங்க. யா அல்லாஹ் பெருமானாரே, எங்களுக்கு தொழுகையில குறை இருக்குது, இதை நீங்க தான் சிவாக்கப்பட்டு இருக்கும்போது யாரெல்லாம் நபியினுடைய ஸலவாத் ஓதி நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றுகிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு கிடைக்கும், பரிந்துரை கிடைக்கும். நீதி பெறணும் கிடையாது. அருமை சகோதரர்களே, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்திலே வாழ்நாள்ல என்னென்ன சுன்னத்தி, செருப்பு போடுறது சுன்னத்தி, தலையில தொப்பி போடுறது சுன்னத்தி, தாடி வைப்பது சுன்னத்தி, சாப்பிடும் போது உட்கார்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவது சுன்னத்தி, இதெல்லாம் சுன்னத்தில் இருக்குது. இந்த சுன்னத்தை எல்லாம் பிடினா மறுமையிலே பெருமானுடைய ஷஃபாத் கிடைக்கும். அதே போல தொழுகையிலே முன் சுன்னத்தி பின் சுன்னத்தி இருக்குது, இதையும் தொழணும். இதெல்லாம் செய்தால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு ஷஃபாத் கிடைக்கும். நாம் அனைவரும் இந்த சுன்னத்தை முழுமையாக பின்பற்றணும். இதான் நபியின் மீதிலே உள்ள மஹப்பத். இன்னைக்கு மோனது உட்கார்ந்து ஓதணும். உப்புன் நபியு அலைஹி இன்சானி முபதரன் வஹப்பு அஸ்ஹாபி நூரன் பி குர்ஆனி. மோனது நபியின் மீது பிரிய வைத்து விட்டுடு பிரியங்க நான் மட்டும் ஓதிட்டு வீட்டுக்கு போயிட்டு சும்மா வருவாங்க இருக்கிறது பிரியமா? அது பிரியமல்ல. மோலாவது எப்படி ஓதுகின்றனோ அதன் பிறகால் நபி மீது எப்படி பிரிய வைக்கின்றனோ அதை தன்னுடைய வாழ்நாளில் நபி மீது செய்து காட்டினார்களோ அந்த அனைத்து காரியங்களும் செய்வது செயல் வழிமுறை அனைத்து செய்வதுதான் நபி மீது முகப்பத். இந்த முகப்பத்தை நம்ம கொண்டு வரணும். அதான் நீங்க எல்லாரும் நியத்து வச்சுக்கிட்டு நாங்கள் நபி கொண்டு வந்த தொழுகையிலே இமாம் ஜமாத்தோட தொழுவோம், முன் சுன்னத்து பின் சுன்னத்து தொழுவோம், ஸலவாத்துகளை அதிகமாக ஓதுவோம், சாப்பிடக்கூடிய வழிமுறைகள் மற்ற வழிமுறைகளை நபியினுடைய சுன்னத்தின் பிரகாரம் செய்வோம் என்று நாம் செய்தால்தான் வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும். இன்னொரு விஷயம் சொல்லிட்டு தொட்டு வச்சுக்கோங்க அவர்களை பற்றி. இன்னொரு விஷயம், ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விருந்து உணவு வச்சாங்க. ஒரு போருக்கு போயிருக்காங்க, ஒரு சஹாபி வீட்டுக்கு போயிருக்காங்க. போன மக்கள் விருந்து வச்சுட்டாங்க. விருந்து வைக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. உட்காரும் போது அந்த சஹாபி வெளியே ஒரு ஆடு வைக்கிறதுக்காக ஒரு போன வரல சமைச்சு வச்சாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில அந்த உணவு போல அந்த பெண்மணியை கூட்டி கேட்டாங்க, எப்படி மாமி? என்னுடைய வீட்டுக்காரர் வெளியே போனாங்க, ஆடு வந்து காட்டி இன்னும் வரல, ஆனா ஆடு வந்துச்சு, அவர் வரல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை கைதிகளுக்கு உணவு கொடுத்துருமா? அனுமதி இல்லாம சமைக்கப்பட்ட உணவை சாப்பிடுவது ஹராம். அது உடல் ஹராம் என்று நம்ம பாதிப்படைகிறோம். இன்னைக்கு நம்மளால என்ன பண்றாங்க? எல்லாம் டூருக்கு போறேன் ஹோட்டல்ல போய் அது முஸ்லீம் ஹோட்டலா, அது ஹிந்து ஹோட்டலா, அது முஸ்லீம் சொல்லி அழைக்கப்பட்டுச்சா, இதெல்லாம் பார்க்கறது இல்லை. வெட்டு வெளியே வர்றாங்க. இன்னும் 50 எப்படி கவரேஜ் ஆகும்? இதான் நம்பிக்கையுடைய சுத்தத்தா? யாரு முஸ்லீம் சொல்லி அழைக்க வர்றாங்களோ அவங்க கரிய வேணும். கரிக்கிறதுக்காக நம்ம பேரு தொழுகையே இல்லை, கரிமா பாத்தியமே இல்லை, பள்ளியே பார்க்கல, அப்படிப்பட்ட இடத்துல கரியை சாப்பிடுறாங்க. அது ஹலால் இல்லை. பள்ளிவாசலே கொண்டு வரதில்லை. அவரை கலிமாவுடைய பாக்கியம் இல்லை, பெஹ்ராமியை பார்க்கறதில்லை. அவர் கறி எடுத்தாலும் சொன்னா அந்த கறியை சாப்பிடுறது மாத்திரம் எப்படி இருக்கணும்? கூடாது. தயவு செய்து அப்படிப்பட்ட இடத்திலேயே கறியை சாப்பிட்டோம்னா அது சாப்பிட்ட எல்லாமே நம்மளே பாதிக்கிறாங்க. நல்லா காப்பாற்றணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது பிஸ்மி சொல்லி அழைக்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட கறிகளை சாப்பிடுவதுதான் ஹலால். அந்த பிஸ்மி சொல்லி அழைக்கப்படக்கூடியவர்கள் தொழிலாளியாக இருக்க வேண்டும், அவர் இபாதத்தாரியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கடைகள் தான் நாம் வெளியே சாப்பிடணும்.
முழுமையாக பின்பற்றினால் நம்மளுடைய எல்லா அமலும் ஏற்றுள்ளோம். அடுத்தபடியாக நம்மளுடைய வாலிப பிள்ளைகள் வேற வகையில் போய்கிறாங்க. பெண் பிள்ளைகள் சரி, ஆண் பிள்ளைகள் சரி, இன்னைக்கு தலைப்பாக நம்ம போயிருக்காங்க. இந்த பிள்ளைகளை காப்பாற்றுறது எப்படி? நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்றோம்னு கேட்டா, உலகம் சொல்லிட்டு என் பிள்ளைய வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்குது, என் பிள்ளை வேளாண் ஸ்கூல்ல படிக்குது, என் பிள்ளை டாக்டர் ஆகுது, எல்லாம் தெரியும். நீங்க டாக்டர் ஆகுவீங்க சந்தோஷம், இன்ஜினியர் ஆகுவீங்க சந்தோஷம், ஐஏஎஸ் ஆகுவீங்க, கலெக்டர் ஆகுவீங்க சந்தோஷம். ஆனா அந்த பிள்ளைக்கு உலகம் சொல்லி உலகத்தை மட்டும் பார்த்துட்டு குரான் எல்லாம் மாற்றினே, நபியுடைய வார்த்தை எல்லாம் மாற்றினே. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு குரான் ஓதாம, நபியுடைய ஹதீஸ் தெரியாம இன்னைக்கு ரோட்ல பேஷனா முடிவிட்டு போதை பொருள் சாப்பிட்டு கெஞ்சாவும் அடிமையாகவும் போதை அடிமையாகவும் இன்னைக்கு பிள்ளைகள் காலகட்டங்கள் வாலிப பிள்ளைகள்லாம் போயிட்டு இருக்குது. இதற்கு காரணம் யார்? பிள்ளைகள் அல்ல. பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்களே இணையத்தான் காரணம். நீங்க அல்லாஹ்விற்கு மாட்டிக்கவே, மறுமை நாள் அல்லாஹ்விற்கு மாட்டிக்கவே. குல்லுக்கும் ரஹீம் வ குல்லுக்கும் மஸ்ஊலா அன் ரஹீமி. நீங்கள் அனைவரும் பொறுப்பாளர்கள். உங்கள் பொறுப்பின் கீழ் உங்களை பற்றி மறுமை நாள் விசாரிக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோர்களும் குடும்பத்துக்கு பொறுப்பாளர்கள். மறுமையிலே உங்களை பற்றி விசாரிக்கப்படும். நீங்க சொன்னீங்களா, நாங்க என்ன பண்றது? அந்த பிள்ளை குர்ஆன் ஓதல, பள்ளிக்கு வரதுல அல்லாஹ் மறுமை நாளிலே பிள்ளையை இருந்து கேட்பான். கேட்கும்போது அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், நம்ம எந்த விஷயம் இல்லையா, எங்க அக்காவும் அம்மாவும் பள்ளிக்கு போட சொல்லு, தொழுவ போட சொல்லு, குர்ஆன் ஓத சொல்லு. எங்க அக்கா அம்மா உலகே பாரு, நல்லா சம்பாதி, எல்லாம் செஞ்சுட்டாங்க. ஆனா தவறான வழிக்கு போற காரணம் யாரும் கேட்டா, எங்க அக்கா மனம் காமிச்சதுன்னே அல்லாஹ் சொல்லுவான், தந்தையினுடைய தாயினுடைய எல்லா நன்மையை சொந்தமா வேண்டி பிள்ளையை கொடுத்து பிள்ளைய சொந்தமாதிரி அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் அதான் வெற்றிக்கான தீமையை கொடுத்து எழுதுறது எல்லாம் பண்ணுவான். அப்ப அத்தா போயிடுவாங்க. சகோதரிகளே, நீங்க சிந்திக்கணும். உங்க பிள்ளையை நீங்க பாதுகாக்க சொன்னா நீங்க நெருங்கவாதி ஆகிடுவே, பிள்ளை சொர்க்கவாதி ஆகிடும். உங்க பிள்ளைகளை இறங்கி சொல்வதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போய் கொண்டிருக்காங்க, ரொம்ப மோசமா போய் கொண்டிருக்காங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் போதை இருக்கிறாங்க. பலவிதமான இன்னைக்கு போதை பொருட்களை நாங்கள் நடமாட்டி கொண்டிருக்கிறது. ஒரு கவிஞர் சொன்னா, லைஸல் யதீமுல் லதீ கத் மாத மௌலிதுஹு இன்னல் யதீம பிலா இல்மி வலா நபி. இஹ்யா உல்முதி என்ற கிதாப் அரபி கவிஞர் அவர் சொல்றார், யதீம்டா உங்க மஹல்லால எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு பிள்ளைக்கு அப்பாவும் அம்மாவும் இல்லைன்னா அவர் யதீம் சொல்லுவாங்க. ஒரு பிள்ளைக்கு அப்பாவும் போட்டாயிட்டாரு, அம்மாவும் போட்டு சொல்லுவாங்க. அந்த கவிஞர் சொல்றாரு, அப்பா அம்மா போட்டா போனா எதுவும் இல்லைங்க, அப்பா போட்டா போயிட்டா அப்பாவுடைய அக்காவோ கஷ்டம் மாமாவோ பார்த்துவாங்க. எதையும் யாரு தெரியுமா? வீலா வலா அதபி. யாரிடத்திலே குர்ஆன் இல்லையோ, யாரிடத்திலே மார்க்க கல்வி இல்லையோ, யாரிடத்திலே ஒழுக்கம் இல்லையோ, அவர் தான் வெற்றி என்று சொல்றார். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பேர் குர்ஆன் இல்லாம, நபியுடைய வார்த்தை இல்லாம, ஒழுக்கம் இல்லாம இன்னைக்கு போதைக்கும் எதாவது அடிமையாகி வெளியில சுத்திட்டு ரவுடிகள் கூட இருக்குது. எதையும் ஆகிக்கும். நீங்க எல்லாம் போகணும். உங்கள் அல்லாஹ்விலே உங்கள் பிள்ளைகளை குர்ஆன் இல்லாமல், நபியுடைய வார்த்தை இல்லாமல் உங்கள் பிள்ளைகளை எதிமாக ஆகிறார்கள். நீங்கள் எதிமாக ஆகிவிட்டால் மறுமையிலே அல்லாஹ்வை நீங்கள் மாற்றிக் கொள்வீர்கள். உங்களுக்கு நான் ஒரு வரலாறை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். சஹாபா என்ற ஒரு அன்சார் சஹாபி, வாலிப சஹாபி, சஹாபா என்ற 18 வயது சஹாபி, ரசூலுல்லாஹ்வுக்கு பர்சனல் ஐடி. அவரே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா என்ற 18 வயது சஹாபியை மதீனாவுக்கு ஒரு தேவைக்காக அனுப்பி விடுறாங்க. அந்த
கண்ணுக்கு தெரியாம ஒரு பெண்மணி குடிக்கிறத பார்த்தாரு. பார்த்த உடனே உள்ளத்துல கவலை ஆயிடுச்சு. அல்லாஹ் என்ன நன்றி சொல்லுவானோ, அல்லாஹ் எனக்கு குர்ஆனை எழுதிடுவானோ, என்ன ஆகுமோ தெரியாம கண்ணு பற்ற செய்தி மலையை நோக்கி ஓடுறாரு. மலை அடிவாரத்தை நோக்கி ஓடி 40 நாள் மலை அடிவாரத்தில் உட்கார்ந்து அழுது தெரிகிறார். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் அனுப்பிச்சுடுறான். ரசூலுல்லாஹ் பக்கம் வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், ஜிப்ரீல் சலாம் சொல்லிட்டு மலை அடிவாரத்துல ஒரு 18 வயசுல வாலிபர் இரவு நேரத்துல அழுது உணர்றாரு. நான் தப்பு பண்ணிட்டேனே அழுறாரு. அவர் கொஞ்சம் மாறுன்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்னோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி அந்த வாலிபர் அடிச்ச மதீனா வந்து அவரை பார்த்து நோக்கினாங்க. இவங்க போறாங்க. போய் பார்த்தா அவரு இல்லை. ஒரு இளைய நாள் அவர் இடத்துல கேட்கிறாங்க, ஏன்பா அவரு வாலிபரை பார்த்துக்கலாம்? இல்லையே, நேற்று 12 மணிக்கு இரவு டைம்ல மலையிலிருந்து கீழே எழுதுவார். எழுதி அழுவார். யாருன்னா தப்பு பண்ணிட்டேனே அழுவார். அப்போ நீங்க 12 மணி வரைக்கும் எழுதி பார்க்கலாம். 12 மணி வரைக்கும் ஒவ்வொரு கட்டாவுடைய அவங்க எழுதி கொண்டு பார்த்துருக்காரு. 12 மணிக்கு மலை அழுவாங்க, கீழே ஏறி வர்றாரு. உடனே கையை பிடிச்சாங்க. பிடிச்சி நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் கேட்கிறாரு, சஹாபா நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சு போச்சான திட்ட தப்பு இல்லை, எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் எங்களுக்கு சாபத்தை அளித்தானா எங்களுக்கு தெரியாது. இந்த சஹாபாக்கள் சஹாபி சொல்றாங்க, நாயகம் தொழுது இருக்கும் போது அந்த நேரத்தில் நமக்கு தொழுதோம். ஏன் நாயகம் நேரடியா பார்க்கிறாரு. உடனே மதினாவுக்கு வந்தாங்க. நாயகம் தொழுது இருக்கிறாரு. பக்கத்தில் தக்கீர் கட்டி தொழுகிறாரு. தொழுவும் போது மனிதன் மட்டும் கீழே விட்டாரு. உணர்ந்தாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த வாலிப சஹாபியை மடியிலே கையை வைக்கிறார். மடியிலே படுக்கின்றார். அந்த நேரத்திலே மனிதன் தெரிந்தவன், நாயகமே, நான் ஒரு சிறிய வயது பையன், நான் தப்பு செய்திருந்தேன். அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான். உங்களுடைய தாழ்மை வளர்வதற்கு தகுதி இல்லை. நான் கீழே படுத்து கீழே அப்படியே நுழைய வேண்டும். அவர்கள் உடலில் கொண்டு அழைக்கிறார். யா ரசூலுல்லாஹ், நான் வாலிப பையன், எனக்கே தெரியாமல் ஒரு பெண்ணை மீட்பதை பார்த்துவிட்டேன். நான் தவறு பண்ணிவிட்டேன். அடுத்து அவர்கள் அங்கேயே மறுபடி விட்டார். வடக்குமார்கள் எல்லாம் குளிப்பாட்டப்பட்டு ஏகப்பட்ட வடக்குமார்கள் முடிகையிலே தினாரா தொழுகை நடத்தப்படுகின்றது. சகோதரர்களே, அந்த வாலிப சஹாபி தெரியாமல் பெண்ணை, கண்ணுக்கு தெரியாமல் புறப்பட்ட ஒரு பெண்ணை பிடிப்பதை பார்த்ததே அவர்கள் புலம்பி தவறு செய்திருக்கிறேன் என்று வர்ணித்து விட்டாரே. நாம வாலிபர்கள் எத்தனை பெண்கள் சுற்றிக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய பெண்படிகள் குறுக்கா பொருளை எத்தனையோ வாலிபர்கள் சுற்றிக் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் யார்? தான் வாலிபார்களே, நாம் தான் காரணம். இன்னைக்கு நம்ம சகோதரர்கள் எத்தனையோ சகோதரர்கள் கலிமாவுடைய வாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. மரணிக்கும் போது கலிமா கூட தெரியாமல் பள்ளிக்கு வரும்போது இந்த ஜனாதா மௌத்தாக இருக்கிறது. நபியுடைய காலத்திலே ஒரு சஹாபிக்கு கலிமா வரல. சஹாபிங்க யாரு? சாதாரணமானவர் இல்லை. ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டவர். நாயகம் தலமானவராக, யா அல்லாஹ், என்னை பார்த்து ஈமான் கொண்ட சஹாபி கலிமா வரல, என்ன ஆகும் என்று தெரியவில்லையே என்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே நீ அவர்கள் கேட்டாங்க. கேட்கும் போது என்னை பார்த்து ஈமான் கொண்ட சஹாபி கலிமா இல்லாமல் நெருங்கி அறிவாங்களே என்று தோணப்படுது. கொஞ்ச நேரத்திலே நாயகம் சென்றார்கள். சிரித்தார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, இப்பொழுது நீங்க ஏன் சிரிக்கிறீர்கள் கேட்டாங்க. என்னை பார்த்து ஈமான் கொண்ட சஹாபி லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லி மரணத்தை விட்டார். சந்தோஷப்பட்டு சொன்னாங்க. சகோதரர்களே, இன்னைக்கு நம்மளுடைய தாய்மார்கள், சகோதரர்கள், வாலிபர்கள் இன்னைக்கு கலிமா கூட தெரியாமல், தொழுகை கூட இல்லாமல், பள்ளியை கூட பார்க்காம
இருக்கிறார்களே, மௌத்துடைய நேரத்திலே கலிமா வாக்கியம் என்று அறிகின்றார்களே, அவருடைய நிலைமை எல்லாம் என்னாகும்? சஹாபிக்கும் என்று சொன்னால் நம்மளுடைய நிலைமை என்னாகும் என்று சிந்திங்கள். கவலைப்படுகிற சகோதரர்களே, நம்முடைய மௌத்துடைய நேரத்திலே கலிமாவுடன் மரணிக்கணும், நபியுடைய வாக்கியை பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றினால் நாம் எல்லாம் சொர்க்கவாதி ஆகணும். ஒரே ஒரு ஹதீஸ் பெருமானார் சொன்னாங்க, அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم اذا مات الانسان انقطع عنه عمله الا من ثلاثه صدقه جاريه علم ينتفع به ولد صالح يدعو له. பெருமானார் சொன்னாங்க, ஒரு மனிதன் மூத்தா போயிட்டா எல்லாமே போயிடும். எல்லாம் என்ன போகும்? வீடு வராது, உங்களுடைய நீங்க ஓட்டக்கூடிய பைக் வராது, கார் வராது, உங்க மனைவி அடைக்கக்கூடிய நகை வராது, இதேவே வராது, எல்லாரும் போயிடும். ஓட்டாயினா அங்க முடியல, கண்ணாமை மூடிவாங்க, எல்லாரும் போயிடும். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரே ஒரு விஷயம் வரும், ஒரு சதக்கத்தின் ஜாரியா. உங்க வீட்டை தேடி ஏழைகள் வந்தால் ஒரு ரூபாய் இல்லாம சொல்லாதே, முசாஃபிருக்கு கொடுத்து அந்த சதக்கா 3 முறை மண்டலம் உண்டாகும். இரண்டாவது சொன்னாங்க, இல்மி யன்தஹுபிஹி, உங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுத்தாருங்கள், நபியுடைய வார்த்தையை கற்றுத்தாருங்கள், ஒழுக்கத்தை கற்றுத்தாருங்கள், பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக வளருங்கள். அந்த பிள்ளைகளுடைய துஆ தான் உங்களுடைய மௌத்துக்கு பிறகு வெற்றியாக சொன்னாங்க. மூன்றாவது சொன்னாங்க, வலதுன் சாலிஹ் தௌலு, உங்கள் பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக மௌத்துக்கு பிறகு உங்களுடைய ஜனாசாவை தொழுகைக்குரிய பிள்ளைகளாக, உங்கள் பிள்ளைகள் மௌத்துக்கு பிறகு கல்மாட்டை ஆசைப்படக்கூடிய பிள்ளைகளாக எப்படி ஆகிறாங்க? ஜனாசா வந்திருக்கிறோம், அம்மாவுடைய ஜனாசா, தலைவர் கூடுவாரு, அந்த பிள்ளையை கூடணும்னு சொன்னாலே அந்த பிள்ளை சொல்லும், நான் சுத்தமில்லாம வெளியே இருக்கிறேன், உள்ள வர முடியாது. அம்மாவுடைய ஜனாசாவை நீக்கிற ஒரு பிள்ளை அத்தாவை பிள்ளை சொல்லுது, கூப்பிடுவா தலைவர் சொல்றாரு, அதான் கூப்பிடுவாரு, இல்லையே சுத்தம் இல்லையே, சுத்தம் இல்லாம வெளியே இருக்கிறேன், தண்ணி போட்டு போதை கொண்டு சாப்பிட்டு வெளியே நிற்கிது, நான் உள்ள வர மாட்டேன். தந்தையுடைய ஜனாதாவை, தாயுடைய ஜனாதாவை பிள்ளை கொண்டு வைக்க வேண்டும். தொழுகை என்பது சக்தி இல்லாமல் எத்தனையோ வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் யார் என்று சொன்னால் அந்த வாலிபர்கள் அல்ல, தாய்மார்களே, நீங்கள் தான் காரணம். உங்கள் பிள்ளைகளை மார்க்கத்தோடு வளருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை எப்படியெல்லாம் ஒழுக்கத்தோடு கல்வியத்தோடு வளர்த்தார்களோ அந்த பிள்ளைகள் தான் இன்னைக்கு நபியினுடைய சொர்க்கத்தில் நின்று கொண்டு வரவருக்கு தயாராக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எதையெல்லாம் கேட்கணும், சும்மா ஏதோ அதற்கு வந்தாங்க வேறு மக்கள் கேட்டாங்க இருக்கிறது, எதையெல்லாம் கேட்கமோ வாழ்க்கையை முழுமையாக அமல் செய்து நீங்களும் நானும் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிவாவுல் அக்மல் உதிக்குடைய நிழலில் அடையக்கூடிய பாக்கியத்தையும் பெருமானாருடைய முகத்தை பார்த்து இறைவா எங்களை நம் அல்லாஹ் வாசிக்கிற அனைவரையும் எங்களையும் ஷஃபாஅத் செஞ்சு நாங்கள் ஜன்னத்தில் பிரதம் சென்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கு தந்தார்கள் கேட்டுக்கொண்டு